ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷான் டியாகோ காமிக் கான் 2026ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க எஸ்டிசிசிக்கு நேர்ல போகலையேன்னு கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா மார்வல் ஸ்டுடியோஸ் அவங்களோட ஹாலியஸ் மேடையில் வச்சு நம்ம எல்லாரையும் மிரள வைக்கிற அளவுக்கு ஒரு மாசான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. பல வருஷமா நம்ம எல்லாரும் MCUல காத்துட்டு இருந்த அந்த ஒரு முக்கியமான கேரக்டரோட ரீஎன்ட்ரி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம ஃபயர் மண்டையன் கோஸ்ட் ரைடர் மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள் கெத்தா கெத்து காட்ட போறாரு. கோஸ்ட் ரைடர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்வெல் ஸ்டுடியோஸின் தலைவரான கெவின் ஃபைஜி மேடைக்கு வந்து இந்த ஆச்சரியமான செய்தியை அறிவிச்சப்போ அங்கிருந்த ஹால் எச் அரங்கமே அதிரும் அளவுக்கு கைத்தட்டலும் ஆரவாரமும் பிச்சுக்கிச்சு. ஒரு புதிய கோஸ்ட் ரைட்டர் திரைப்படம் அதிகாரப்பூர்வமா உருவாகிட்டு இருக்கு என்றும் இந்த படம் 2028 பிரம்மாண்டமா திரையரங்குகள்ல வெளியாகும் என்றும் கெவின் ஃபைஜி உறுதி பண்ணியிருக்காரு. நிக்கோலஸ் கேஜ்க்கு அப்புறம் MCUவோட அபிஷியல் ஜானி பிளேஸா யாரு வரப்போறான்னு சோஷியல் மீடியால பல பேர் பலவிதமான வதந்திகளை பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மேடை அறிவிப்பு அந்த எல்லா சஸ்பென்ஸுக்கும் ஒரேடியா முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. சரி, அப்ப நம்ம புது கோஸ்ட் ரைட்டரா யாரு நடிக்க போறான்னு கேட்டா வேற யாரும் இல்ல, ஹாலிவுட்டோட மாஸ் நடிகரான ரயான் காஸ்லிங். ஆமாங்க, ரயான் காஸ்லிங் தான் இனிமே நம்ம MCUவோட ஜானி பிளேஸ். இந்த அறிவிப்பு வெளியானதும் மேடைக்கு வந்த ரயான் காஸ்லிங் தன்னோட மகிழ்ச்சியை ரொம்பவே ஓப்பனா பகிர்ந்துட்டாரு. அவர் மேடையில என்ன சொன்னார் தெரியுமா? வாவ், இது நிஜமாவே நடக்குதான்னு என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், கோஸ்ட் ரைட்டர்ங்கிறது நான் ரொம்ப நாளா பல வருஷங்களா மனசுல வச்சு ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர். இன்னைக்கு அது நிஜமாகி இருக்கு அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட் ஆகி பேசினாரு ரயான் காஸ்லிங். சரி, இப்ப யாரு இயக்க போறாங்க? அதான் அடுத்த மாசான விஷயம். டெட்பூல் மற்றும் வோல்வரின் படத்தை இயக்கி உலகளவில் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் கொடுத்த இயக்குனர் ஷான் லெவி தான் இந்த புது கோஸ்ட் ரைட்டர் படத்தையும் இயக்க போறாரு. இந்த ப்ராஜெக்ட் எப்படி தொடங்குச்சுன்னு இயக்குனர் ஷான் லெவி மேடையில சுவாரஸ்யமா பகிர்ந்துகிட்டாரு. அவரும் ரயான் காஸ்லிங்கும் இணைந்து ஸ்டார் வார்ஸ் ஸ்டார் ஃபைட்டர் படத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தப்பதான் ரயான் காஸ்லிங் கோஸ்ட் ரைடர் கேரக்டர் பத்தியும் அதை எப்படி வித்தியாசமா கொண்டு வரலாம்ங்கிற தனக்குள்ள இருக்கிற ஐடியாக்கள் பத்தியும் பேசினாராம். இயக்குனர் ஷான் லெவி மேடையில பேசும்போது ரயான் ஒரு அற்புதமான நடிகர். கடந்த வருஷம் நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ரயான் இந்த காஸ்ட் ரைட்டர் கேரக்டர் பத்தி தனக்கு இருக்கிற புதுமையான ஐடியாக்களை என்கிட்ட பேசினாரு. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே இல்லை, உடனே அவங்ககிட்ட ப்ரோ லெட்ஸ் ரைட் அப்படின்னு சொன்னேன். 2028ல தியேட்டர்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அரங்கத்தையே சுடைத்தினார் ஷான் லெவி. கோஸ்ட் ரைட்டரோட இந்த மாசான அறிவிப்பை தவிர இதே மேடையில் மார்வெல் தரப்பிலிருந்து இன்னொரு மிகப்பெரிய படமான பிளாக் பேந்தர் 3 பற்றிய அறிவிப்பும் வெளியாச்சு. அதை பற்றி முழு விவரத்தையும் நம்ம அடுத்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். 2028ல கோஸ்ட் ரைட்டரோட பைக் சத்தம் தியேட்டர் அள்ளு விட போறது உறுதி. ரயான் காஸ்லிங் கோஸ்ட் ரைட்டரா நடிக்குது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மார்வெல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.